am Rajit Barvin. நான் வந்து இப்போ பிஎஸ்எஸ்சில் நடத்துகிற கோர்ஸ் ஸ்ரீ லலிதா எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன். அதில் வந்துட்டு இப்போ வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலுக்காக இப்போ இந்த கிளாஸ் எடுத்த வீடியோ வந்து எடுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போனால் நமக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ்க்கும் ரிலேட்டடாக என்ன இருக்கும். இப்போ எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கொடுப்போம், ரிப்போர்ட் கார்டுன்னு ஒன்று கொடுப்போம். அந்த ரிப்போர்ட் கார்டில் என்ன இருக்கும்னா, அந்த பசங்க வந்து ஸ்கூலில் என்னெல்லாம், அதாவது எக்ஸாம்ஸில் என்னெல்லாம் மார்க் எடுத்தாங்க அப்படின்ற ரிப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கும், ஸ்கூலை பற்றின ரிப்போர்ட்ஸு. அது எந்த மாதிரிலாம் இருக்குன்னா, டீச்சர்ஸ்க்கு தனியாக இருக்கும், இதுவே வந்துட்டு ஸ்கூலுக்குன்னு தனியாக இருக்கும். அப்படி ஸ்கூலுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வந்துட்டு மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக தேவை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு எதாவது தெரியுமா? அந்த மாதிரி ஸ்கூலில் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி இருக்கும். மெயினாக ரெக்கார்ட்ஸ் நிறைய பேர் இருக்கும், அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது போக நம்ம இன்னும் என்னென்னலாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா சர்வீஸ் புக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்வீஸ் புக்ஸ் ஆர் யூஸ்வலி ப்ரிப்பேர்ட் இன் த கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். சர்வீஸ் புக்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுவாங்க. அப்படி என்ன இந்த புக்கில் இருக்குது அப்படின்னும் போது, இட் வில் பி பெட்டர் இஃப் தீஸ் ஆர் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் இன் த கேஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஆல் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். Service book is maintained in case of each member of the employee. It is a record book showing the details of each employee. ஒவ்வொரு எம்ப்ளாயியோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அந்த சர்வீஸ் புக்கில் இருக்கும். உதாரணத்துக்கு எப்படின்னா, அவங்களோட நேமு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்க என்னைக்கு அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட குவாலிஃபிகேஷன், அந்த மாதிரி அவங்க என்னன்னைக்கு இதெல்லாம் லீவ் போட்டாங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அந்த சர்வீஸ் புக்கில் இருக்கும். உதாரணத்துக்கு சர்வீஸ் புக் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் சர்வீஸ் புக். இப்போ இந்த சர்வீஸ் புக்கில் அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படிதான் இருக்கும். அவங்க என்னைக்கு வந்து ஜாயின் பண்ணாங்க, டேட்டு, நேம், அவங்களுடைய அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கும். எல்லாமே வந்து இந்த சர்வீஸ் புக்கில் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து நம்ம ஸ்கூலில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க ரிலேட்டடான எல்லா இதுவும் டீட்டெயில்ஸும் இதில் இருந்தால் தான் அவங்களுக்கு ஈஸியாக நம்மளுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் அவங்கள நம்ம வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இப்போ இது போக நம்ம வந்துட்டு வேறு என்னன்னா, இது போக நம்ம ஸ்கூலில் வேறு என்ன தேவைப்படும்னா, லாக் புக் மெயினாக யார்கிட்ட இருக்கும்னா ஹெட் மாஸ்டர் கிட்ட தான் இருக்கும். இந்த லாக் புக்கோடைய யூசஸ் என்னென்னு பார்க்கணும். The log book is one of the most important record in the school. It is always with the headmaster and a lock and key. In India, this record book is meant for the remarks to be given by the inspectors only. இந்த லாக் புக் வந்து அவங்க ஹெட்மாஸ்டருக்கு அவங்களுடைய லாக்கரில் தான் இருக்கும். அது அவங்க எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி என்னென்ன மாதிரிலாம் ஸ்கூலில் வந்துட்டு நம்ம ரன் பண்ணுறோம், நம்மளுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ்கிட்ட இந்த ஸ்கூலில் நடக்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எந்த ஈவெண்ட்டு என்னென்ன டேட்டில் நடந்தது, என்னென்னலாம் நம்ம வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு டேப்லெட் எல்லாம் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம அது கரெக்டாக கொடுக்குறாங்களா, அதுக்கப்புறம் ஹெல்த் இந்த செக்கப்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி ஈவெண்ட்டு, ஸ்கூலில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த லாக் புக்கில் அவங்க எழுதியிருப்பாங்க. அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் வர்றவங்க ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது இந்தியாவில் நடக்கிற மெத்தடு. இன்ஸ்பெக்ஷனுக்கு வர ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி அதில் சைன் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அவங்க வந்து ஹெட்மாஸ்டர் கீழே தான் அந்த புக்கு இருக்கும் அப்படின்றாங்க. The educational officer after inspection enter his observation about the school in this book. In certain other schools also they have a law book. இந்த மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுறது, சைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலை பற்றி அவங்க என்ன நோட் பண்ணாங்களோ அதையும் அதில் எழுதி வைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான புக்கு அப்படின்றதுனால லாக் புக் வந்து மேமுடைய இந்த ஹெட்மாஸ்டருடைய லாக்கர்லேயே சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இந்த மாதிரி லாக் புக், ஹெட்மாஸ்டர் லாக் புக் ரிஜிஸ்டர். இதில் இப்போ வந்து ஒரு ஈவெண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன டேட்டில் என்ன மாதிரிலாம் நடந்தது, ஸ்கூலில் என்ன நடந்தது, அந்த மாதிரி இது எல்லாமே அவங்க ஃபுல்லாக எழுதி வச்சுருப்பாங்க. இது எழுதி வைக்கும்போது அவங்களுக்கு எந்த ஈவெண்ட்டில் திடீர்னு இது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு மெமரியில் எல்லாமே வச்சுக்க முடியாது. இதுக்கு தான் வந்து மெயின் அந்த மாதிரி புக்கை யூஸ் பண்ணுறது. எல்லாமே திடீர்னு வந்து கேட்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் நம்ம வாய்மொழியாக அது எந்த டேட்டு அப்படின்னு யோசிக்க தெரியும். அதுவே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லாக் புக், இந்த மாதிரி புக்கை வச்சு அந்தந்த நடக்கிற ஈவெண்ட்டை நம்ம அன்னன்னைக்கு எழுதி வச்சிட்டோம்னா
எந்த ஆஃபீஸர் எப்போ வந்து கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் தெளிவாக பதில் சொல்ல முடியும். இதுக்கு தான் வந்து லாக் புக் யூஸ் பண்ணுறோம். நம்ம இது மட்டும் நம்ம கரண்ட் ஈவெண்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட சில பேர் வந்துட்டு இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்க வரும்போது நம்ம அந்த புக்கை ஃபுல்லாக நம்ம வந்து சேஃப்டியாக எப்படி இந்த மாதிரி புக் எல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான புக்கை வந்து நம்ம ரெக்கார்டில் சேர்த்து நம்ம சேஃப்டியாக வச்சுருக்கோம் லாக்கரில். அப்படி வைக்கும்போது நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து கேட்டால் கூட நம்ம இந்த புக்கை எடுத்து காமிச்சு எங்கள் ஸ்கூலில் இந்த டைமில் இது நடந்தது அப்படின்றது ஒரு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான இது இம்பார்ட்டன்ட் புக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெக்கார்ட் ஆஃப் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சைல்டு. இன்ஃபர்மேஷன் சைல்டுக்கு ரெக்கார்டு இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்தை பற்றி நம்மளுக்கு ரெக்கார்டு இருக்கும். ஒரு குழந்தை ஓயாமல் திடீர்னு மயக்கம் ஆகுது, இல்லை அடிக்கடி வாமிட் பண்ணுது, இந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆகுது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இஷ்யூஸ்லாம் நிறைய வந்து குழந்தைங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னும் போது நம்ம அந்த ஹெல்த் ரெக்கார்டு கண்டிப்பாக எடுக்கணும். அதில் எடுக்கும்போது என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பேரண்ட்ஸ் or guardian of the child, their age, educational qualifications, occupation, income, etc. இந்த ரெக்கார்ட் வந்து குழந்தைங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வரைக்கும் இதில் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் யார் இருக்காங்க, அப்பாவும் அம்மாவும் கூடவே இருக்காங்களா, சில பேர் வந்து அப்பாவும் அம்மாவும் வெளியே போய் ஒர்க் பண்ணுவாங்க, வெளியூரில் பிள்ளைங்களை இங்கே விட்டுட்டு போவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ சிப்ளிங்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியா இல்லை ஸ்மால் ஃபேமிலியா, இல்லை அவங்க வந்துட்டு எந்த இடத்துல இருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ரெக்கார்டில் இருக்கும். அதுக்கப்புறமாட்டு ஃபெசிலிட்டிஸ் அட் ஹோம், அவங்களுடைய வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. சில பேர் வீட்டில் வந்து இனிமேல் வந்து கரண்ட் சப்ளை அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இதாக இருக்கும்.